வணக்கம். என் பெயர் முருகேஷ். எங்கள் வாழ்க்கையில் சாய்பாபா பல அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. எங்கள் ஒய்ஃபு பெரிய ஒரு காலேஜில் ஒரு பெரிய போஸ்ட் பிரின்ஸிபாலாக இருக்காங்க. நான் இந்தியன் பேங்க்கில் சாதாரண ஒரு கிளர்க்காக இருந்து இன்றைக்கி இந்தியன் பேங்க்கில் சீஃப் மேனேஜராக இருக்கேன். என் பையன் பிடெக்கு என்ஐடியில் முடித்து எம்டெக் வந்து பிட்ஸ் பிலானியில் முடித்து டாடா மோட்டார்ஸ் பூனேயில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கான். இது எல்லாம் வந்து எங்களாலலாம் ஒன்றுமே நடக்கலை. சாய்பாபா எங்களுக்கு கொடுத்த அந்த கருணையால் மட்டும்தான் இதுவாகிடுச்சு. இதற்கு மேலே நம்ம பரசுராம் குருஜி சார் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்காக மனமுருங்கி வேண்டுவார். இப்போ லேட்டஸ்ட் ரொம்ப சமீபம் நடந்தது. இதை கேட்டிங்கன்னா யாராலும் நம்பவே முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் முன்னாடி பையன் பூனேயில் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் பையனை பார்க்கலான்னு சொல்லிட்டு பூனே போகலான்னு இருந்தோம். இருந்தாலும் நாங்கள் ஒரு 15 நாள் வரப்போகிறது இல்லையேனுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரிகாஷனுக்காக நம்ப மாட்டீங்க, ஒரு 18 சவரன் நகையை ஒரு பையில் சுற்றி எடுத்து மேலே வச்சுட்டோம். எங்கள் வீட்டிலே ஒரு இடத்துல வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் கண்டே பிடிக்க முடியல. நகையை வச்சது 5 மாதம் முன்னாடி. 5 மாதத்துக்கு வச்ச பிறகு எங்களுக்கும் அதுக்கப்புறம் ஞாபகமே இல்லை. ஒரு 3 மாதம் முன்னாடி வீட்டில் இருந்த பழைய புடவைகள், பழைய சுடிதாரெல்லாம் கடையில் போடணும். நான் தான் வந்து அதை எடுத்துகிட்டு போனேன். எடுத்து கடையில் கொண்டு போய் போட்டுட்டோம். நாங்களும் சுத்தம் மறந்துட்டோம். 1 மாதம் முன்னாடி அந்த நகையில் தேடும்போது நகை எங்களால் கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் எனக்கு வந்து ஒரு இது, ஆகா இந்த நகை நம்ம அந்த துணி பக்கத்தில் தானே வச்சோம், அந்த துணியெல்லாம் தானே கடையில் போட்டுட்டோன்னு சொல்லிட்டு அந்த துணி கடைக்கும் போய் நான் தேடி பார்த்தேன். அவரும் உண்மையாக தான் அவர் சொன்னதை பார்த்தா ரொம்ப உண்மையாக இருந்தது. இல்லைங்க எங்கள் கடைக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ப மாட்டீங்க, 6 நாள் ராத்திரி பகல் நாங்கள் வந்து தேடுவோம். ஒய்ஃப் வந்து காலேஜ் போவாங்க. நைட்டு நீங்கள் 2 மணிக்கு முழிப்பு வந்துடும், 2 பேருக்கும் முழிப்பு வந்துடும். எங்கே வச்சுருப்போம்னு தேடணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது, பாபா நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் 6 நாள் தேடி கிடைக்கல. வீட்டே அலசிட்டோம். இதோட நமக்கு போகணும்னு இருக்குது. அது கண்டிப்பாக பாபா எப்படியும் கொடுத்துருவாருன்னு நம்பிக்கையில் நான் வேண்டிக்கிறேன், நீயும் வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபு காலேஜ் போயிட்டாங்க. ஆனால் நம்ப மாட்டீங்க, நான் நேராக இங்கே ஞான சாபாபா ஆலயத்தில் வந்த குருஜிட்ட கூட யூஸ்வலாக சொல்லுவேன், ஆனால் குருஜிட்ட சொல்ல, ஏன்னா அவர் மனசு வருத்தப்படுவாருன்னு நேராக பாபாட்ட தான் வந்து வேணுனேன். நீங்கள் எப்படியாவது இதை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இது, அதை எப்படியாவது நீங்கள் எனக்கு அதை எடுத்து கொடுக்கணும். நம்மளுடைய ஷிரடிக்கு நாங்கள் எப்போவுமே போவோம். ஆனாலும் இது வந்து ஒரு இதுவாக நான் வந்து உங்கள் காலடியில் வந்து உழறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அதை வேண்டிட்டு இந்த சாயந்தரம் தான் வந்து, அதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு குருஜிட்ட கூட சொல்லலை, அவர் பக்கத்துலேயே நிற்கிறாரு. நான் வேண்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் சனிக்கிழமை மறுபடியும் ஒய்ஃபு காலையிலேருந்து 4 மணிக்கு வந்து 4 மணிலேருந்து தேடுறோம். 7:45 கடைசியாக ஒரே ஒரு இடம் தான். அந்த இடத்த ஒரு மீதி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, ஒய்ஃபுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ எல்லாம் தேடிட்டோம், வீடியோ தேடிட்டோம். இந்த ஒரே ஒரு பாக்ஸு இதில் எங்கே இருக்குன்னு போகணும் நம்ம இல்லை. நான் மட்டும்தான் ஏறி அந்த பாக்ஸை திறந்து கை விட்டு பார்க்குறேன், ஒரு துணி கிடச்சிது. அப்போ கூட எனக்கு டவுட்டு, துணி மட்டும்தானே இருக்குது, இதுவாக இருக்குமான்னு. ஏன்னா 4 மாதம் ஆகிடுச்சு, சுத்தமாக மறந்துடும் எந்த துணி இல்லைன்னு. அப்புறம் அந்த துணியை பிரித்து பார்த்தா ஒரு ஜுவல்லரி. இப்போ கூட அவங்க வந்து கடைசியின பிறகு அங்கே வீட்டில் இருக்கிற சாய்பாபா பெரிய ஃபோட்டோ அங்கே போய் வேண்டிட்டுன்னு வரேன்னு போனாங்க. நான் அதை அவங்க வேண்டுறாங்க, நான் அதை பாக்ஸை பிரிக்கிறேன். நம்ப மாட்டீங்க, அவ்வளோ 18 சவர நகையும் அது உள்ள பத்திரமா வீட்டிலே இருந்தது. அப்புறம் கீழே இறங்கி வந்து ஒய்ஃப் வந்து உடனே கையில் காமிச்சோடனே அவங்க அப்படியே அழுதுட்டு நேராக சாய்பாபாட்ட போய் 2 பேரும் நின்று, அடுத்த நாள் நாங்கள் 2 பேரும் வந்து இந்த இடத்துல நின்னோம். எங்கள் ஒய்ஃபு வியாழக்கிழமை, இது நம்ப மாட்டீங்க, 2016க்கு இங்கே வந்ததுலேருந்து இன்னும் ஒரு வியாழக்கிழமை மிஸ் பண்ணல. எல்லாருக்கும் சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. 7 நாள் கிடைக்காததா இப்போ கிடச்சிது, எப்படி கிடச்சிது? நாங்கள் சொன்னேன், நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அது பாபா தான் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரியும் கொடுத்துருக்காரு. 7 நாள் ஏன் கிடைக்கலன்னா, நீங்கள் வந்து அவசரப்பட்டு உடனே வந்து பாபா இல்லை கிடைக்கல அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. பொறுமையாக நம்பிக்கையாக இருந்தால் கிடைக்கும். உங்களுடைய பொருள் எங்கே இருந்தாலும் உங்களை விட்டு போகாது. அதுக்கு பாபா வந்து கூட இருந்து உங்களை காப்பாற்றுவார். அதோட மெயின், அவர்கிட்ட நம்பிக்கையோடு வேண்டிட்டா எவ்வளோ இருந்தாலும் கடைசியாக உங்களை கை தூக்கிவிடுவாருக்கு. இது ஒரு சாட்சி. எல்லாருமே வெளியே ஷேர் பண்ணும்போது இந்த கோவிலுக்கே நாங்கள் போகிறோன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, இந்த அளவுக்கு இது நடந்திருக்குன்னா நாங்களும் இந்த கோயிலுக்கு வரோன்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் சாய்பாபா தான். ஞான சாய்பாபா கிட்ட போய் சொன்னோம், பாபாவை காது கேட்டுருச்சு, பாபாவே நம்மளுக்கு இவ்வளவு 1 வாரமா காணாத நகையே இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம், பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சாய்ராம் 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 சாய்ராம்.
வணக்கம், என் பேர் தேவி. நான் சென்னையில் தான் இருக்கேன், மாங்காடுலேருந்து. இப்போ தான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபோனில் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆனால் இங்கே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. குருஜிலாம் நல்லா வந்தோடனே நல்லா மரியாதை கொடுக்குறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. பாபா கோயிலுக்கு வந்த உடனே நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருது. நீங்கள் எல்லோரும் வாங்க, இந்த பாபா கோயிலுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வைப்ரேஷன். எனக்கு இந்த பாபா கோயிலுக்கு வரும்போது எனக்கு வந்தால் எனக்கு எப்பவுமே பாபா கோயில்னாலே எனக்கு கண்ணில் என்ன மாரி ஒரு தண்ணி வந்துடும். ஆனால் இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இங்கே வாங்க. இங்கே பாபா கோயிலில் துணி பூஜை பண்ணுறாங்க, அமாவாசை அன்னைக்கு கோ பூஜை பண்ணுறாங்க, பௌர்ணமிக்கு சத்யநாராயணா பூஜை பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் வாங்க, நிறைய பேர் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாபா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே செய்வார். பாபா தேடி வாங்க, அம்பத்தூரில் தான் இருக்கார். நீங்கள் ஃபோனில் போட்டிங்கனாலே யூடியூப்பில் ஞான சாய்பாபான்னு போடுங்க, வந்துடுங்க. பாபா ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வரணுன்ற எண்ணம் தானாகவே வரும். நான் நம்பினதுனால தான் நான் வந்திருக்கேன். எனக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்திருக்கேன். நீங்களும் வாங்க, பாபாவை பாருங்க. பாபா கோயிலுக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வாட்டி நம்ம கண்டிப்பாக போகணும், நம்ம இந்த ஞான சாய்பாபாவை பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற குருஜியும் நம்மளுக்கு நல்லா மரியாதை கொடுக்குறாரு, நம்மளுக்கு வாங்கன்னு வரவேற்கிறாரு. இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன். என் பொண்ணு, எங்கள் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வருவோம். இன்னொரு இதில் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அது நல்லபடியாக முடியணும். எல்லோரும் வாங்க, சந்தோஷமாக பாருங்கள். பாபா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. எல்லாருக்கும் பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். ஞான சாய்பாபா ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம்.